எதிரிகளிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள இஸ்ரேல் பன்னடுக்கு பாதுகாப்பு வளையத்தை கொண்டுள்ளது. அதில் முக்கியமானது டேவிட் ஸ்லிங். அதை பற்றி நெறியாளர் மோனிஷா வரைகலை உதவியுடன் விளக்குகிறார். ஈரான்ல இருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகளை நடுவானிலேயே தடுத்து அழிக்கும் திறன் கொண்டதா டேவிட் ஸ்லிங் பார்க்கப்படுது. இது இஸ்ரேலினுடைய மந்திரக்கோள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த டேவிட் ஸ்லிங்கினுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2006ஆம் ஆண்டு இந்த டேவிட் ஸ்லிங்கை உருவாக்கும் பணியானது தொடங்கப்படுது. 2017ஆம் ஆண்டு இது முதன்முறையா பயன்பாட்டுக்கு வருது. இது 110 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டதுதான் இந்த டேவிட் ஸ்லிங். அயன் டோம்க்கு பிறகு வெற்றிகரமான ஒரு பாதுகாப்பு கவசமா இந்த டேவிட் ஸ்லிங் பார்க்கப்படுது. பாலிஸ்டிக் மற்றும் குரூயிஸ் ஏவுகணைகளை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது இந்த டேவிட் ஸ்லிங். 40 முதல் 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரக்கூடிய ராக்கெட் ஏவுகணைகளை நடுவானிலேயே தடுத்து அழிக்கக்கூடிய திறன் கொண்டது இந்த டேவிட் ஸ்லிங். இது இதனுடைய முக்கிய அம்சமா பார்க்கப்படுது. இந்த டேவிட் ஸ்லிங்ல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ELM 2084 ரேடார், ஸ்டன்னர் அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கு. இந்த ELM 2084 ரேடார் அப்படின்றது கண்காணிக்கக்கூடியது, அதாவது விமானம் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வரத இந்த ரேடார் கண்காணிக்கும். இந்த ஸ்டன்னர் அப்படின்றது 15 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து வரக்கூடிய ராக்கெட், பிறகு விமானம், ஏவுகணைகள் இதையெல்லாம் நடுவானிலேயே அழிக்கக்கூடிய திறன் கொண்டதா இந்த ஸ்டன்னர் பார்க்கப்படுது. இது ரெண்டும் இந்த டேவிட் ஸ்லிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஒரு ஏவுகணை செலுத்தும் அமைப்புல 12 ஏவுகணைகளை இந்த டேவிட் ஸ்லிங்ல நம்ம செலுத்தலாம். இது இதனுடைய முக்கிய சிறப்பம்சமா பார்க்கப்படுது. இத்தனை சிறப்பம்சங்களும் இருக்கிறதுனாலேயே இது இஸ்ரேலினுடைய மந்திரக்கோள் அப்படின்னு அழைக்கப்படுது.